என் அன்பு மேசராசி நேயர்களே, முதலில் உங்கள் பாதங்களை மனதார வணங்குகிறேன். இந்த மே மாதம் என்பது உங்கள் வாழ்நாளில் நீங்கள் மறக்க முடியாத ஒரு மாதமாக அமையப் போகிறது. காலம் உங்களை எவ்வளவு தூரம் சோதித்ததோ அவ்வளவு தூரம் இப்போது உங்களுக்கு பரிசுகளை அள்ளித்தரப்போகிறது. இத்தனை காலம் நீங்கள் பட்ட கஷ்டங்கள், பட்ட அவமானங்கள், துரோகங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. ஒரு காட்டில் ஒரு வேடன் ஒரு சிங்கத்தை வலை போட்டு பிடித்தானாம். அந்த சிங்கம் பல நாட்களாக அந்த வலையில் சிக்கி தவித்தது. எல்லாரும் நினைத்தார்கள் அந்த சிங்கம் அவ்வளவுதான் என்று. ஆனால் ஒரு நாள் அந்த சிங்கம் தன் முழு பலத்தையும் திரட்டி ஒரே ஒரு கர்ஜனை செய்தது. அந்த வலையே தவிடுபொடியானது. அந்த சிங்கத்தை போலத்தான் நீங்கள் இத்தனை காலம் குடும்பம், கடன், துரோகம் என்கிற வலையில் சிக்கித் தவித்தீர்கள். இதோ இந்த மே மாதம் உங்களை பிணைத்திருந்த எல்லா கட்டுகளும் உடையப் போகிறது. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் இப்போது அக்னி நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பது என்பது உங்கள் இரத்தத்தில் ஒரு புதிய உத்வேகத்தை தரும். இனி நீங்கள் எதற்கும் அஞ்சப் போவதில்லை. உங்கள் கண்கள் இப்போது ஒரு தெளிவை பார்க்கும். நேற்று வரை நான் யார் தெரியுமா என்று கேட்ட நீங்கள், நாளை நான் யார் என்று இந்த உலகிற்கு காட்டுகிறேன் என்று சொல்லும் காலம் இது. உங்கள் தலையெழுத்தை பிரம்மன் மாற்றி எழுத தொடங்கிவிட்டார். இப்போ பாருங்க, மேசராசிக்காரங்க நீங்க ரொம்ப பாசக்காரங்க. ஆனா உங்க பாசத்தை யாருமே புரிஞ்சிக்கலையேங்கிறது தான் உங்களுடைய பெரிய மனக்குறையா இருந்துச்சு. உங்க கூடவே இருந்து உங்க காசுல சாப்பிட்டு உங்ககிட்டயே பொய் சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க. வேலியே பயிரை மேய்ந்த கதை அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி உங்க உறவினர்களே உங்களுக்கு எதிராக சில வேலைகளை செஞ்சிருக்காங்க. ஆனால் இந்த மே மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே கிரகங்களோட சஞ்சாரம் எப்படி மாறுது தெரியுமா? யார் உங்களை மதிக்கலையோ, யார் உங்களை ஏளனமாக பார்த்தாங்களோ அவங்க எல்லாரும் இன்னைக்கு உங்கள் முன்னாடி வந்து தலை குனிஞ்சு நிற்க போகிறாங்க. ஒரு கதை சொல்கிறேன். ஒரு மரம் நிறைய பழங்களை தந்திச்சான். ஆனால் அந்த மரத்தோட கிளையை வெட்டினவங்க தான் அந்த பழத்தை அதிகமாக சாப்பிட்டாங்களாம். அந்த மரம் ஒரு நாள் யோசிச்சுது, இனி பழங்களை தரதை விட நிழலை மட்டும் தருவோம்னு. அதே மாதிரி தான் நீங்கள் இந்த மாதம் யாருக்கு என்ன செய்யணும், யாருக்கு என்ன செய்யக்கூடாதுங்கிற விவேகத்தை கற்றுப்பீங்க. உங்கள் மனசுக்குள்ளே இருந்த அந்த பாரம் இப்போ குறைய போகுது. ஏன்னா இந்த உலகம் உங்களை இப்போ வேற கண்ணோட்டத்தில் பார்க்க போகுது. உங்களை வீழ்த்த நினச்சவங்க அவங்க தோண்டி வச்ச குழியில் அவங்களே விழ போகிறாங்க. இதுதான் மேசராசியோட ராஜதந்திரம். பணம் இல்லை என்றால் பிணம் கூட திரும்பாது என்பார்கள். மேசராசிக்காரர்களான உங்களுக்கு பண கஷ்டம் என்பது இப்போது ஒரு தீராத பிரச்சனையாக இருந்திருக்கலாம். கையில் வந்த பணம் வந்த வேகத்திலேயே செலவாகி இருக்கும். ஆனால் இந்த மே மாதம் அப்படி இருக்காது. 2ஆம் இடத்தில் ராகுவின் தாக்கம் இருந்தாலும் குருவின் பார்வை உங்கள் ராசியின் மீது படும்போது தனலட்சுமி உங்கள் வீட்டின் வாசலில் வந்து குடிபுக போகிறாள். இதுவரை வராது என்று நீங்கள் கைவிட்ட பணம் யாரோ ஒரு நண்பர் மூலமாகவோ அல்லது பழைய முதலீடு மூலமாகவோ உங்கள் கைக்கு வரும். கடன் அன்பை கொல்லும் என்பார்கள். ஆனால் இந்த மே மாதம் நீங்கள் உங்கள் கடன்களை எல்லாம் அடைத்துவிட்டு ஒரு நிம்மதியான பெருமூச்சு விடுவீர்கள். ஒரு பெரிய பஞ்ச் சொல்லவா? வரவு 8 செலவு 10 அப்படின்னு இருந்த காலம் முடிஞ்சு இனி வரவு பல கோடி, செலவு உங்கள் இஷ்டப்படி மாறப்போகுது. ஆனால் ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வர்ற பணத்தை ஊதாரித்தனமாக செலவு செய்யாமல் எதிர்காலத்துக்கு ஒரு முதலீடாக மாற்றுங்க. ஏன்னா இந்த வாய்ப்பு உங்கள் கதவை அடிக்கடி தட்டாது. நீங்கள் ஒரு தொழிலை புதுசாக ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மே மாதத்தோட சுப முகூர்த்த நாட்களில் ஆரம்பிங்க. அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி கொடுக்கும். வீட்டில்
கெட்டி மேல சத்தம் கேட்கலையேன்னு ரொம்ப வருத்தப்படுறீங்களா? கல்யாணம்ங்கிறது ஆயிரங்காலத்து பயிர்னு பெரியவங்க சொல்லுவாங்க. மேசராசி இளைய தலைமுறையினருக்கு இந்த மே மாதம் திருமண வரன் கைகூடி வரும். இதுவரை நீங்கள் எத்தனையோ வரன்களை பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒன்று ஜாதகம் செட் ஆகலைன்னு நிற்கும், இல்லைனா பார்த்த உடனே பிடிக்காம போகும். இந்த மே மாதம் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு சரியான ஒரு துணை அமைய போகுது. காதலிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான மாதம். உங்கள் காதலுக்கு இத்தனை நாள் இருந்த எதிர்ப்புகள் எல்லாம் இப்போ பனி போல உருகிடும். உங்கள் பெற்றோர்களே உங்கள் காதலை ஏற்றுக்குவாங்க. ஏற்கனவே கல்யாணமான தம்பதிகளுக்குள்ளே இருந்த அந்த சின்ன சின்ன ஊடல்கள் மறைஞ்சி ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சிக்கிற சூழல் உருவாகும். கணவன் அமைவதெல்லாம் கடவுள் கொடுத்த வரம், மனைவி அமைவதெல்லாம் நீ செய்த தவம்னு சொல்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கை துணையை நீங்கள் இந்த மாதம் ஒரு தேவதையா அல்லது தேவனா பார்ப்பீங்க. குடும்பத்தில் ஒரு புது உறவு, அதாவது ஒரு மழலை சத்தம் கேட்க போகிற அந்த சந்தோஷமான செய்தியும் உங்களை தேடி வரும். சந்தோஷங்கிறது வெளியில் இல்லை, உங்கள் வீட்டுக்குள்ளேயே இந்த மாதம் குடிகொள்ள போகுது. வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு ரொம்ப குடைச்சல் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் செய்யாத தப்புக்கு உங்கள் மேலே பழி சுமத்தி இருப்பாங்க. ஆனால் உண்மை உறங்கும், பொய் பறக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த பொய் பறந்து போயிடுச்சு, உண்மை மட்டும் உங்கள் கூட இருக்குது. மே மாதத்தில் உங்கள் வேலையில் ஒரு பெரிய மாற்றம் வருது. ஒரு ப்ரமோஷன் அல்லது ஒரு பெரிய பொறுப்பு உங்களை தேடி வரப்போகுது. இதுவரை உங்களை ஒரு சாதாரண ஆளாக பார்த்த உங்கள் பாஸ் இனி உங்களை இல்லாமல் இந்த நிறுவனமே ஓடாதுங்கிற நிலைக்கு மாறுவார். உங்களை முதுகுக்கு பின்னாடி பேசினவங்க இப்போ உங்களுக்கு முன்னாடி வந்து சலாம் போடுவாங்க. சிங்கம் தூங்கும்போது வேட்டைக்காரன் சந்தோஷப்படலாம், ஆனால் அந்த சிங்கம் கண் விழிச்சா வேட்டைக்காரன் தான் ஓடணும். அதே மாதிரி தான் நீங்கள் இதுவரை அமைதியாக இருந்தீங்க. ஆனால் இந்த மாதம் உங்கள் திறமையை காட்ட போகிறீங்க. புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில் இருந்து கை நிறைய சம்பளத்தோட வேலை கிடைக்கும். நீங்கள் ஒரு கௌரவமான பதவிக்கு தயாராக இருங்க. என் மேசராசி சிங்கங்களே, சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்பார்கள். இதுவரை எதையோ இழந்தது போல ஒரு சோர்வு உங்கள் முகத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த மே மாதம் உங்கள் உடலில் ஒரு புதிய மின்சாரம் பாய போகிறது. உஷ்ண சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களை சற்று வாட்டினாலும் உங்கள் மன உறுதி அதை முறியடிக்கும். ஒரு பழைய கதை உண்டு. ஒரு வீரனுக்கு அடிபட்ட போது அவன் மருந்தை தேடவில்லை, தன் வாளை தேடினானாம். அதேபோல் நீங்கள் உங்கள் வலிகளை மறந்து லட்சியத்தை நோக்கி ஓடுவீர்கள். உணவில் மட்டும் அக்கறை காட்டுங்கள். இந்த மாதம் நீங்கள் எடுக்கும் ஆரோக்கியமான முடிவுகள் உங்கள் ஆயுளை கூட்டும். கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்க்கும்போது ஒரு தேஜஸ் தெரியும், அது உங்கள் வெற்றியின் அறிகுறி. வாகனம் என்பது ஒரு மனிதனின் அந்தஸ்து. ஆணை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பது போல இந்த மே மாதத்தில் நீங்கள் ஒரு புதிய வாகனத்தை வீட்டிற்கு கொண்டு வரப்போகிறீர்கள். பழைய வண்டியை விற்றுவிட்டு நீங்கள் நீண்ட நாட்களாக கனவு கண்ட அந்த சொகுசு வாகனம் உங்கள் கைகளுக்கு வரும். நீங்கள் அந்த வாகனத்தில் அமர்ந்து தெருவில் செல்லும்போது உங்களை மதிக்காதவர்களின் கண்கள் பொறாமையில் எரியும். இது வெறும் பயணம் அல்ல, உங்கள் வாழ்க்கையின் கௌரவ பயணம். வாகனத்தால் சிறு சிறு விபத்துகள் ஏற்படாமல் இருக்க வேகம் குறைக்க வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கையையும் ஜோதிட ரீதியாக நான் உங்களுக்கு வைக்கிறேன். எத்தனையோ தலைமுறையாக இழுபறியில் இருந்த அந்த சொத்து விவகாரம் இப்போது உங்களுக்கு சாதகமாக முடியும். பங்காளி சண்டை பாயக்கடையிலும் தீராது என்பார்கள். ஆனால் இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் தரும் பலத்தால் பெரியவர்கள் முன்னிலையில் பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியும். உங்கள் தந்தை வழி சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரும்போது உங்கள் பொருளாதார அந்தஸ்து எங்கோ உயர்ந்துவிடும். இனி நீங்கள் வாடகை வீட்டில் இருக்க மாட்டீர்கள். உங்களுக்கென்று ஒரு தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்கப் போகிறீர்கள்.
நீதி உங்கள் பக்கம் இருக்கிறது, கலங்காதீர்கள். மனுஷன் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் நிம்மதி என்பது இறைவனிடம்தான் இருக்கிறது. இந்த மே மாதம் நீங்கள் ஒரு புண்ணிய ஸ்தலத்திற்கு பயணம் செய்வீர்கள். இதுவரை உங்கள் ஜாதகத்தில் இருந்த தோஷங்கள் அனைத்தும் அந்த பயணத்தின் மூலம் கழியும். ஒரு சித்தரின் தரிசனமோ அல்லது ஒரு மகானின் ஆசியோ உங்கள் வாழ்க்கை பாதையை மாற்றியமைக்கும். விதி வலியது என்பார்கள், ஆனால் மதியால் விதியை வெல்லலாம் என்பதற்கு இறைவனின் துணை உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் செய்யும் தான தர்மங்கள் உங்கள் சந்ததியை காக்கும் கவசமாக மாறும். மேசராசிக்காரர்களே, கடல் தாண்டி போய் சம்பாதிக்க வேண்டும் என்ற உங்கள் கனவு நனவாக போகிறது. விசா பிரச்சனைகள், பாஸ்போர்ட் சிக்கல்கள் அனைத்தும் இந்த மாதத்தில் தவிடுபொடியாகும். நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு வெளிநாட்டு நிறுவனத்திலிருந்து உங்களுக்கு அழைப்பு வரும். திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்ற ஔவையின் வாக்குப்படி அந்நிய தேசத்தில் நீங்கள் கொடிகட்டி பறக்கப் போகிறீர்கள். உங்கள் உழைப்பால் அங்கு ஒரு பெரும் செல்வாக்கை உருவாக்குவீர்கள். இது வெறும் சம்பாத்தியம் மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தின் தலையெழுத்தையே மாற்றும் ஒரு மகா வாய்ப்பு. பெற்றோருக்கு தன் பிள்ளைகள் சாதனை படைப்பதை பார்ப்பதுதான் பெரிய மகிழ்ச்சி. உங்கள் பிள்ளைகள் கல்வியிலோ அல்லது விளையாட்டிலோ இந்த மாதம் ஒரு பெரிய விருதை பெறுவார்கள். அவர்களை பற்றி ஊரே பேசும் அளவுக்கு ஒரு நற்பெயர் கிடைக்கும். ஈஞ்ச பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்ற வள்ளுவர் வரிகள் உங்கள் வாழ்க்கையில் நிஜமாகும். அவர்களுக்கு தேவையான உயர்கல்வி வாய்ப்புகள் தானாக தேடி வரும். பிள்ளைகளின் பிடிவாதம் தளர்ந்து உங்கள் பேச்சை மதிக்கும் காலம் இது. யாருமே இல்லாத நேரத்தில் ஒருவன் கை கொடுத்தால் அவன்தான் உண்மையான நண்பன். இதுவரை உங்களை ஏமாற்றிய நண்பர்களை தவிர்த்து இந்த மாதம் ஒரு புதிய நண்பர் உங்கள் வாழ்க்கையில் நுழைவார். அவர் வெறும் நண்பராக மட்டுமல்லாமல் உங்கள் தொழிலுக்கு தேவையான ஒரு பெரிய முதலீட்டை கொண்டு வரும் தேவதூதனாக இருப்பார். ஒரு கதை சொல்கிறேன். ஒரு குருவி தாகத்தால் தவித்தபோது ஒரு எறும்பு அதற்கு நீர் காட்டியதாம். அதேபோல் நீங்கள் எதிர்பாராத ஒரு சிறிய மனிதர் உங்கள் பெரிய பிரச்சனையை தீர்த்து வைப்பார். நட்பை போற்றுங்கள். கோர்ட் கேஸ், அரசாங்க பிரச்சனைகள் என்று அலைந்து திரிந்த காலங்கள் முடியப் போகிறது. நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த அந்த உரிமம் அல்லது அனுமதி இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். அரசு அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்கள் நேர்மையை கண்டு உயரதிகாரிகள் உங்களுக்கு உதவுவார்கள். அரசன் அஞ்சு கொள்ளும், தெய்வம் நின்று கொள்ளும் என்பார்கள். ஆனால் இங்கு அரசு உங்களுக்கு அரணாக இருக்கும். உங்கள் கையில் இப்போது அதிகாரத்தின் சாவி இருக்கிறது. அதை சரியாக பயன்படுத்துங்கள். கடன் என்பது ஒரு சுமை. அது உங்கள் தூக்கத்தை கெடுத்திருக்கலாம். ஆனால் இந்த மே மாதத்தில் உங்கள் வருமானம் உயருவதால் கடன்களை ஒவ்வொன்றாக அடைக்கத் தொடங்குவீர்கள். வாங்கிய கடனை வட்டியுடன் கொடுத்தால்தான் நிம்மதி என்பது உங்களுக்கு தெரியும். உங்கள் நேர்மையை கண்டு கடன் கொடுத்தவர்களே உங்களுக்கு கால அவகாசம் தருவார்கள். வட்டிக்கு வட்டி கட்டி கொண்டிருந்த காலம் முடிந்து அசலை திருப்பி கொடுக்கும் அளவுக்கு உங்கள் கைராசி உயரும். இனி நீங்கள் யாரிடமும் கையேந்த மாட்டீர்கள். உங்கள் வாக்கு இந்த மாதம் பலிக்கும். நீங்கள் யாருக்கு ஆசி வழங்குகிறீர்களோ அவர்களுக்கு நல்லது நடக்கும். அதேபோல் மேடைகளில் பேசுபவர்களுக்கும் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கும் இது ஒரு பொற்காலம். நீங்கள் சொல்லும் ஒரு வார்த்தை பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒப்பந்தத்தை முடித்து கொடுக்கும். நாவினால் சுட்ட வடு என்று சொல்லுவார்கள். ஆனால் நீங்கள் இனி நாவினால் நன்மைகளை மட்டுமே விதைப்பீர்கள். உங்கள் பேச்சை கேட்க ஒரு கூட்டமே கூடும். உங்கள் புகழ் திசையெங்கும் பரவப் போகிறது. நீங்கள் ஒரு கலைஞராக இருந்தால் இந்த மே மாதம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக் கிடைக்கும். சினிமா, இசை, ஓவியம் அல்லது சமூக வலைத்தளம் என
எந்த துறையாக இருந்தாலும் உங்கள் திறமை உலகிற்கு தெரியும். நீங்கள் இத்தனை நாள் ஒரு முடங்கி கிடந்த சிப்பிக்குள் இருந்த முத்தை போல இருந்தீர்கள். இப்போது அந்த சிப்பி உடைந்து வெளிச்சம் வரப்போகிறது. ஒரு பெரிய வாய்ப்பு உங்களை தேடி வரும். உங்களை ஏளனம் செய்த அதே கலைஞர்கள் இப்போது உங்கள் டேட்ஸ் கேட்டு வரிசையில் நிற்பார்கள். மண்ணை நேசிப்பவர்களுக்கு மகசூல் கூடும். விவசாய தொழிலில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் லாபம் இரட்டிப்பாகும். தண்ணீர் பிரச்சனை தீரும். புதிய கிணறு தோண்டுதல் அல்லது போர் போடுதல் போன்ற காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். உழுவார் உலகத்தார்க்கு ஆணி என்ற பெருமைக்கு நீங்கள் உரியவர் ஆவீர்கள். நிலம் சம்பந்தப்பட்ட பழைய சிக்கல்கள் சுமூகமாக முடியும். 1 ஏக்கர் வைத்திருப்பவர்கள் 2 ஏக்கர் ஆவதற்கு இந்த மாதம் ஒரு பிள்ளையார் சுழி போடுவீர்கள். பூமித்தாய் உங்களுக்கு அள்ளிக் கொடுக்க காத்திருக்கிறாள். எல்லாரும் கைவிட்டாலும் உங்களை நீங்கள் கைவிடாதீர்கள். என்னால் முடியும் என்ற மந்திரத்தை இந்த மாதம் நீங்கள் அதிகம் உச்சரிப்பீர்கள். ஒரு கட்டத்தில் தற்கொலை வரை யோசித்தவர்கள் கூட இந்த மாதம் வாழ்க்கை எவ்வளவு அழகு என்று உணர்வீர்கள். உங்கள் மன உறுதி இமயமலையை போன்றது. ஒரு சிறிய எறும்பு மலையேறுவது போல நீங்கள் சிகரத்தை தொடுவீர்கள். உங்கள் பலவீனம்தான் இனி உங்கள் பலமாக மாறப்போகிறது. சாதிப்பவன் எதற்கும் அஞ்சமாட்டான். தங்கம் என்பது ஒரு சேமிப்பு மட்டுமல்ல, அது ஒரு லட்சுமி கடாட்சம். மே மாதத்தில் உங்கள் வீட்டில் நகை வாங்கும் யோகம் உண்டாகும். பெண் குழந்தைகளுக்கு தேவையான நகைகளை இப்போதே சேமிக்க தொடங்குவீர்கள். அதேபோல் உங்கள் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி, அதாவது காதுகுத்து அல்லது நிச்சயதார்த்தம் போன்ற ஒரு விசேஷம் களைகட்டும். உறவினர்கள் மத்தியில் உங்கள் கௌரவம் கூடும். நீங்கள் முன்னின்று நடத்தும் அந்த விசேஷம் அனைவராலும் பாராட்டப்படும். உங்களுக்கு தெரியாமலேயே உங்கள் பின்னால் சதி செய்தவர்களின் முகம் இப்போது வெளிச்சத்திற்கு வரும். பாம்பின் கால் பாம்பறியும் என்பார்கள். ஆனால் அவர்களின் தந்திரங்களை நீங்கள் முன்பே மோப்பம் பிடிப்பீர்கள். அவர்கள் உங்களுக்கு வைத்த வலையில் அவர்களே விழுவார்கள். நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். அமைதியாக பார்த்து கொண்டிருங்கள். காலமே அவர்களுக்கு பாடம் புகட்டும். உங்கள் நேர்மை உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். துரோகம் ஒருபோதும் ஜெயிக்காது. வியாபாரம் என்பது வெறும் லாபம் மட்டும் கிடையாது, அது ஒரு போர். இந்த மே மாதத்தில் உங்கள் தொழிலில் நீங்கள் புகுத்த போகும் புதிய மாற்றங்கள் உங்கள் எதிரிகளை திக்குமுக்காட வைக்கும். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற வாக்கை மெய்ப்பிக்கும் வகையில் நவீன தொழில்நுட்பங்களை உங்கள் தொழிலில் இணைப்பீர்கள். ஒரு சிலந்தி தன் வலையை பின்னுவது போல நீங்கள் உங்கள் சாம்ராஜ்யத்தை மிக நுணுக்கமாக விரிவுபடுத்துவீர்கள். முன்பெல்லாம் வாடிக்கையாளர்கள் வரவில்லையே என்று ஏங்கிய நீங்கள் இப்போது அவர்களுக்கு பதில் சொல்ல நேரமில்லாமல் உழைக்கப் போகிறீர்கள். உழைப்பவனுக்கு தெய்வம் துணையாக இருக்கும் என்பது உங்கள் விஷயத்தில் இந்த மாதம் நிஜமாகும். பெரியோரை துணைக்கொள் என்பது ஆத்திச்சூடி. உங்கள் வீட்டில் இருக்கும் தாத்தா பாட்டி அல்லது பெற்றோரின் உடல்நிலையில் நீங்கள் காட்டும் அக்கறை அவர்களின் ஆசியை உங்களுக்கு பெற்றுத்தரும். அவர்கள் சொல்லும் ஒரு எளிய அறிவுரை நீங்கள் எடுக்கப் போகும் ஒரு பெரிய முடிவுக்கு பெரும் துணையாக இருக்கும். ஒரு ஆலமரம் எப்படி விழுதுகளால் தாங்கப்படுகிறதோ அப்படி உங்கள் குடும்ப பெரியவர்களின் ஆசி உங்களை தாங்கும். அவர்கள் மூலம் உங்களுக்கு தெரியாத சில குடும்ப ரகசியங்களும் பூர்வீக பழக்க வழக்கங்களும் தெரிய வரும். அது உங்கள் ஆன்மீக பலத்தை கூட்டும். படிக்கும் மாணவர்களுக்கு இந்த மே மாதம் ஒரு பொற்காலம். இதுவரை மந்தமாக இருந்த உங்கள் மூளை இப்போது ஒரு கம்ப்யூட்டரை போல வேலை செய்யும். கடினமான கணிதமும் அறிவியலும் உங்களுக்கு பாடமாக தெரியாமல் விளையாட்டாக தெரியும். போட்டித் தேர்வுகளில் நீங்கள் எடுக்கும் மதிப்பெண்கள் உங்கள் ஆசிரியர்களையே ஆச்சரியப்பட வைக்கும். கற்க கசடற கற்பவை என்ற வள்ளுவர் வாக்குப்படி நீங்கள் தெளிவான அறிவை பெறுவீர்கள். மேற்படிப்புக்காக நீங்கள் விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்கும்.
உங்கள் கல்விதான் எதிர்காலத்தின் ஆயுதம் என்பதை உணர்ந்து செயல்படுவீர்கள். சிலருக்கு இந்த மாதம் குடியிருக்கும் வீடு மாற வேண்டிய சூழல் வரலாம். ஊர் மாற்றமே ஒரு திருப்புமுனை என்பார்கள். நீங்கள் இப்போது போகும் அந்த புதிய இடம் அல்லது புதிய வீடு உங்களுக்கு ராசியான இடமாக அமையும். அந்த வீட்டிற்கு போன உடனே உங்கள் வாழ்க்கையில் இருந்த பல தடைகள் விலகுவதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீர்கள். வாஸ்து ரீதியான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையை சீரமைக்கும். புதிய அக்கம்பக்கத்தினர் உங்களுக்கு பெரும் உதவியாக இருப்பார்கள். மாற்றத்தை கண்டு அஞ்சாதீர்கள். அது உங்கள் வளர்ச்சிக்கான படிக்கல். உடன் பிறந்தவர்களுடன் இருந்த சொத்து தகராறுகள் அல்லது மனக்கசப்புகள் இந்த மாதம் ஒரு முடிவுக்கு வரும். தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்பது போல உங்கள் சகோதரர்கள் உங்களுக்கு அரணாக வந்து நிற்பார்கள். அவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் நீங்கள் முதலில் ஓடுவீர்கள். அதுவே அவர்களை உங்கள் பக்கம் இழுக்கும். ஒரு காலத்தில் பேசாமல் இருந்தவர்கள் கூட இப்போது உங்கள் வீட்டு விசேஷங்களில் முன்னால் வந்து நிற்பார்கள். இரத்த பாசம் ஒருபோதும் பிரியாது என்பதை இந்த மே மாதம் உங்களுக்கு உணர்த்தும். அரசு வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல செய்தி வரும். தேர்வுகளில் வெற்றி பெற்று ஆணைக்காக காத்திருந்தவர்களுக்கு இப்போது அழைப்பு வரும். ஏற்கனவே வேலையில் இருப்பவர்களுக்கு அதிகாரமிக்க பதவிகள் தேடி வரும். அரசனை நம்பி புருஷனை கைவிடாதே என்பார்கள். ஆனால் இங்கு அரசாங்கமே உங்கள் குடும்பத்தை காக்கும் கவசமாக மாறும். நேர்மையுடன் நீங்கள் செய்யும் பணிகள் உங்களுக்கு பெரும் புகழை தேடித்தரும். உங்கள் கையெழுத்திற்கு ஒரு மதிப்பு உண்டாகும். ஓயாத ஓட்டம், ஓயாத உழைப்பு. இதற்கிடையில் உங்கள் மனதுக்கு ஒரு அமைதி தேவை. இந்த மே மாதத்தில் நீங்கள் தியானம் மற்றும் யோக கலைகளில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம் என்ற அகத்தியரின் வாக்குப்படி உங்கள் மனதை தூய்மையாக வைத்துக் கொள்வீர்கள். தேவையில்லாத கவலைகளை தூக்கி எறிவீர்கள். இந்த மனத்தெளிவுதான் நீங்கள் எடுக்கும் வியாபார முடிவுகளுக்கு பெரும் வெற்றியை தேடித்தரும். இரவு நேர தூக்கம் மிக நிம்மதியாக அமையும். மேசராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு ஜாக்பாட் அடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அது லாட்டரியாக இருக்கலாம் அல்லது பங்குச்சந்தையாக இருக்கலாம். எதிர்பாராத ஒரு இடத்திலிருந்து பெரிய தொகை உங்கள் வங்கி கணக்கில் வந்து சேரும். அதிர்ஷ்டம் வரும்போது யாராலும் தடுக்க முடியாது என்பார்கள். ஆனால் வந்த பணத்தை ஊதாரித்தனமாக செலவு செய்யாமல் நிலத்தில் முதலீடு செய்யுங்கள். உங்கள் கையில் இப்போது பொன் விளையும் சக்தி இருக்கிறது. தொட்டதெல்லாம் துலங்கும் காலம் இது. தனிமனித முன்னேற்றம் மட்டும் போதாது. சமுதாயத்திற்கும் ஏதோ செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு மேலோங்கும். ஏழை மாணவர்களின் படிப்புக்கோ அல்லது ஆதரவற்றோருக்கோ நீங்கள் செய்யும் உதவி உங்கள் புகழை பரப்பும். நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை என்பது போல உங்கள் நற்செயல்கள் உங்கள் ஊருக்கே பெருமை தேடித்தரும். அரசியலில் இருப்பவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு தானாக கூடும். பதவிகள் உங்களை தேடி வரும். நீங்கள் தேடி போக வேண்டிய அவசியம் இருக்காது. முன்பெல்லாம் யாராவது வம்புக்கு வந்தால் உடனே கோபப்படுவீர்கள். ஆனால் இப்போது உங்கள் அணுகுமுறை மாறியிருக்கிறது. அன்பால் உலகை வெல்லலாம் என்ற கொள்கைக்கு திரும்புவீர்கள். உங்கள் எதிரிகள் உங்களுக்கு குழி தோண்டினாலும் நீங்கள் அதில் தாமரையை வளர்ப்பீர்கள். உங்கள் பொறுமையை கண்டு அவர்கள் பயப்படுவார்கள். சண்டையிடாமல் ஒரு போரை வெல்வது எப்படி என்பதை இந்த மாதம் நீங்கள் உலகிற்கு உணர்த்துவீர்கள். உங்கள் மௌனம் எதிரிகளுக்கு பெரும் நடுக்கத்தை தரும். நீங்கள் ஒரு கலைஞராக இருந்தால் இந்த மே மாதம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். சினிமா, இசை, ஓவியம் அல்லது சமூக வலைத்தளம் எதுவாக இருந்தாலும் உங்கள் வீடியோக்கள் வைரலாகும். உங்கள் திறமையை பார்த்து பெரிய நிறுவனங்கள் உங்களுக்கு ஒப்பந்தங்களை அள்ளி கொடுப்பார்கள். கலைக்கு அழிவில்லை என்பது உங்கள் வாழ்வில் நிஜமாகும். உங்களை ஒதுக்கி வைத்தவர்கள்
இப்போது உங்கள் புகழை பாடத் தொடங்குவார்கள். இது உங்கள் கலையுலகின் பொற்காலம். முகநூல் மூலமாகவோ அல்லது பிற சமூக வலைத்தளங்கள் மூலமாகவோ வெளிநாட்டு நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும். அந்த நட்பு வெறும் பேச்சோடு நின்றுவிடாமல் ஒரு பெரிய வர்த்தக வாய்ப்பாக மாறும். உலகமே ஒரு கிராமம் என்பதை நீங்கள் உணர்வீர்கள். உங்கள் பொருட்கள் அல்லது சேவைகள் சர்வதேச தரத்திற்கு உயரும். அந்நிய செலவாணி ஈட்டும் யோகம் உங்களுக்கு உண்டு. இதன் மூலம் உங்கள் அந்தஸ்து பல மடங்கு உயரும். உங்கள் குடும்பத்தில் இருக்கும் பெண்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நற்செய்தி வரும். அது சகோதரியாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம் அல்லது தாயாக இருக்கலாம். அவர்களின் ஆலோசனையை நீங்கள் கேட்டு செயல்பட்டால் ஒரு பெரிய நஷ்டத்திலிருந்து தப்பிக்கலாம். பெண்மையை போற்று என்பது உங்கள் தாரக மந்திரமாக இருக்கட்டும். அவர்களுக்கு நீங்கள் வாங்கித் தரும் ஒரு சிறிய பரிசு கூட உங்களுக்கு பெரிய புண்ணியத்தை தரும். மகாலட்சுமி உங்கள் வீட்டின் பெண்களின் ரூபத்தில் குடிபுகுவாள். தொழிற்சாலைகள் வைத்திருப்பவர்கள் அல்லது வண்டி வாகன பழுது நீக்கும் பணியில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் ஆர்டர்கள் குவியும். பழைய மெஷின்களை மாற்றி புதிய நவீன இயந்திரங்களை வாங்குவீர்கள். உங்கள் வேலையாட்கள் உங்களுக்கு உண்மையாக உழைப்பார்கள். உழைப்பே உயர்வு தரும் என்ற கொள்கையில் நீங்கள் உறுதியாக இருப்பீர்கள். உற்பத்தி திறன் அதிகரித்து லாபம் இரட்டிப்பாகும். உங்கள் பிராண்ட் பெயர் சந்தையில் வலுவடையும். எத்தனையோ வருடங்களாக பேசாமல் இருந்த ஒரு பழைய நண்பரோ அல்லது உறவினரோ உங்களை தேடி வருவார். கடந்த காலம் கடந்ததாகவே இருக்கட்டும் என்று அவர் சமாதான கொடி பிடிப்பார். பழைய கசப்புகளை மறந்து அவரை அரவணைத்து கொள்ளுங்கள். ஒரு காலத்தில் உங்களுக்கு உதவியாக இருந்தவரை இப்போது நீங்கள் கை தூக்கி விடுவீர்கள். இது உங்கள் மனப்பக்குவத்தை காட்டும். மன்னிக்கும் குணம் உங்களை ஒரு மகாத்மாவாக மாற்றும். இந்த மாதம் உங்கள் கையில் ஒரு தனி மிராக்கிள் இருக்கும். நீங்கள் எதை தொட்டாலும் அது லாபகரமாக மாறும். கைராசிக்காரர் என்று உங்களை ஊரே புகழும். ஒரு வீடோ நிலமோ நீங்கள் முடித்து கொடுத்தால் அது சுலபமாக முடியும். புரோக்கர் தொழில் அல்லது கமிஷன் அடிப்படையில் வேலை செய்பவர்களுக்கு இது பொற்காலம். உங்களை நம்பி முதலீடு செய்பவர்கள் ஏமாற மாட்டார்கள். உங்கள் வாக்குக்கும் கைக்கும் இப்போது தெய்வீக சக்தி இருக்கிறது. தேவையில்லாத பயணங்கள் என்று நீங்கள் நினைத்தவை கூட இறுதியில் ஒரு நன்மையில் போய் முடியும். ஒரு நீண்ட தூர பயணத்தின் போது நீங்கள் சந்திக்கும் ஒரு நபர் உங்கள் தொழிலுக்கு புதிய முதலீட்டாளராக மாறுவார். பயணங்கள் உங்கள் அறிவை விரிவுபடுத்தும். புது புது இடங்களை பார்ப்பது உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கும். சுற்றுதல் என்பது கல்வி என்பதை நீங்கள் உணர்வீர்கள். அது ஆன்மீக பயணமாக இருந்தால் உங்களுக்கு பெரும் ஆத்ம திருப்தி கிடைக்கும். யாரோ உங்களை பற்றி பேசுவதை கேட்டு வருத்தப்படாதீர்கள். காய்த்த மரம்தான் கல்லடிப்படும். நீங்கள் உயரத்தில் இருப்பதால் தான் உங்களை பற்றி பேசுகிறார்கள். உங்கள் வெற்றியே அவர்களுக்கு பதிலாக இருக்கட்டும். நீங்கள் நேர்மையாக இருக்கும் வரை எந்த வதந்தியும் உங்களை ஒன்றும் செய்யாது. தூய மனமே துணை இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் பாதையில் நடங்கள். காலம் உண்மையை உரக்கச் சொல்லும்போது அவர்கள் தலைகுனிவார்கள். சிறுக சிறுக சேர்த்து வைத்த பணத்தை கொண்டு உங்கள் கனவு இல்லத்தை கட்டத் தொடங்குவீர்கள். அல்லது இருக்கும் வீட்டை புதுப்பித்து நவீன வசதிகளுடன் மாற்றுவீர்கள். கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வானம் ஏறி வைகுண்டம் போனானாம் என்று உங்களை சொன்னவர்கள் இப்போது உங்கள் மாளிகையை பார்த்து வியப்பார்கள். சொந்த வீடு என்பது உங்கள் கௌரவத்தின் அடையாளம். அந்த வீட்டின் கிரக பிரவேசம் இந்த ஆண்டே நடப்பதற்கான அஸ்திவாரம் இந்த மே மாதத்தில் இடப்படும். எதற்கும் அஞ்சாத குணம்தான் மேசராசியின் பலம். அந்த தைரியத்தை இந்த மாதம் நீங்கள் சரியான இடத்தில் பயன்படுத்துவீர்கள். பயமுறுத்த நினைப்பவர்கள் உங்களை பார்த்தே பயந்து ஓடுவார்கள். அஞ்சாமை அல்லால் துணை வேண்டா என்ற வள்ளுவர் வரிகள் உங்களுக்கு பொருந்தும். ஆபத்தான நேரங்களில் கூட நிதானமாக முடிவெடுப்பீர்கள்.
உங்கள் துணிச்சலான செயல்கள் பலருக்கு முன்னுதாரணமாக அமையும். நீங்கள் ஒரு உண்மையான போர் வீரனாக திகழ்வீர்கள். 10 வருடங்களுக்கு முன்பு நீங்கள் கண்ட ஒரு கனவு, இது நடக்கவே நடக்காது என்று நீங்கள் கைவிட்ட ஒரு ஆசை இந்த மாதம் நிறைவேறும். காலம் சிலவற்றை தாமதமாக தரலாம், ஆனால் கண்டிப்பாக தரும் என்பதற்கு இதுவே சாட்சி. ஒரு பழைய ஆசை நிறைவேறும் போது உங்கள் கண்களில் கண்ணீர் வரும். அது ஆனந்த கண்ணீர். இறைவனின் கணக்கு ஒருபோதும் தப்பாது என்பதை நீங்கள் உணர்வீர்கள். வாழ்க்கை துணையுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி மீண்டும் ஒரு ஹனிமூன் காலம் தொடங்கும். ஒருவரை ஒருவர் ஆழமாக புரிந்து கொள்வீர்கள். உங்கள் இருவருக்கும் இடையே இருந்த 3வது மனிதரின் தலையீடு முற்றிலுமாக அகலும். இல்லறம் என்பது நல்லறமாக மாறும். உங்கள் வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் முன்னேற்றம் ஏற்படும். இருவரும் சேர்ந்து ஒரு புதிய சொத்தை வாங்குவது பற்றி திட்டம் தீட்டுவீர்கள். உங்கள் குடும்பத்தின் குலதெய்வ கோயிலுக்கு செல்லும் வாய்ப்பு கிட்டும். அங்கு நீங்கள் செய்யும் வழிபாடு உங்கள் 7 தலைமுறை தோஷங்களையும் நீக்கும். தெய்வம் உங்கள் பக்கம் இருக்கிறது என்பதை உணர்த்தும் விதமாக ஒரு அறிகுறி உங்களுக்கு தெரியும். உங்கள் பிரார்த்தனைகள் அனைத்தும் இப்போது கேட்கப்படுகின்றன. உங்கள் முகத்தில் ஒரு தெய்வீக கலை உண்டாகும். திருஷ்டிகள் அனைத்தும் கழியும். ஐடி துறையில் இருப்பவர்களுக்கோ அல்லது டிஜிட்டல் உலகில் இருப்பவர்களுக்கோ இது ஒரு மைல்கல் மாதம். நீங்கள் உருவாக்கும் ஒரு செயலி அல்லது மென்பொருள் பெரும் வரவேற்பை பெறும். இணையதளங்கள் மூலம் உங்களுக்கு வருமானம் கொட்டும். உலகளாவிய அளவில் உங்கள் திறமை மதிக்கப்படும். அறிவு அச்சம் காக்கும் கருவி என்பதை நீங்கள் நிரூபிப்பீர்கள். புதிய கோச்சிங் அல்லது பயிற்சிகள் உங்கள் வருமானத்தை உயர்த்தும். உணவு தொழிலில் இருப்பவர்களுக்கு சுவை கூடும். உங்கள் ஹோட்டல் அல்லது கேட்டரிங் பிசினஸில் கூட்டம் அலைமோதும். அன்னமிட்ட கை என்று உங்களை புகழ்வார்கள். வீட்டிற்கு வரும் விருந்தினர்களை நீங்கள் உபசரிக்கும் விதம் பலரை வியக்க வைக்கும். உங்கள் கை சமையல் இந்த மாதம் ஒரு தனி ருசியை பெறும். ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்வதன் மூலம் உங்கள் முகப்பொலிவு கூடும். நீங்கள் செய்த சாதனைகளுக்காக உங்களுக்கு ஒரு கௌரவ பட்டம் அல்லது விருது தேடி வரும். ஊரே கூடி உங்களை பாராட்டும் ஒரு விழா நடக்கும். இது உங்கள் உழைப்புக்கு கிடைத்த பரிசு. புகழ் என்பது தானாக வராது, அது நாம் செய்த தர்மத்தினால் வருவது. மேடையில் நீங்கள் ஏறி நிற்கும்போது உங்களை அவமானப்படுத்தியவர்கள் கூட்டத்தில் மறைந்து நிற்பார்கள். கௌரவம் காக்கப்படும். ஒரு பெரிய தொழிலதிபர் அல்லது ஒரு அரசியல் தலைவரின் நட்பு உங்களுக்கு கிடைக்கும். அவர் உங்களுக்கு ஒரு தந்தையைப் போல வழிகாட்டுவார். அவரின் தொடர்புகள் மூலம் உங்கள் பிசினஸ் அசுர வளர்ச்சி அடையும். நிழலின் அருமை வெயிலில் தெரியும் என்பது போல அவரின் நட்பு உங்களுக்கு ஒரு பெரிய கவசமாக இருக்கும். முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது அவரின் ஆலோசனையை கேட்பது நல்லது. இலக்கை நோக்கி நீங்கள் ஓடும்போது இடையில் வரும் தடைகளை நீங்கள் ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டீர்கள். வேகம் உனக்கு பலம் என்பதை உணர்ந்து செயல்படுவீர்கள். சோம்பேறித்தனம் உங்கள் பக்கமே வராது. காலையில் எழுந்தது முதல் இரவு படுக்கும் வரை ஒரு எந்திரத்தைப் போல சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். உங்கள் வேகம் மற்றவர்களுக்கு ஒரு உத்வேகத்தை தரும். வெற்றியின் உச்சத்தை தொடுவீர்கள். மாதத்தின் இறுதியில் நீங்கள் திரும்பி பார்க்கும்போது நீங்கள் சாதித்தவை உங்களுக்கு ஒரு பெரிய மனநிறைவை தரும். வாழ்க்கை எவ்வளவு அழகானது என்று நீங்கள் ரசிப்பீர்கள். இத்தனை காலம் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஒரு அர்த்தமுள்ளதாக தெரியும். உங்கள் குடும்பம் உங்கள் மீது வைத்த நம்பிக்கை வீண் போகவில்லை என்பதை நிரூபித்து விட்டீர்கள். ஒரு அமைதியான புன்னகை உங்கள் முகத்தில் குடியேறும். இறுதியாக என் அன்பு மேசராசி நேயர்களே, இந்த மே மாதம் என்பது உங்கள் வாழ்வின் பொற்காலம். கிரகங்கள் உங்களுக்கு கொடுத்த இந்த வாய்ப்பை மிகச் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த 31 நாட்களும் நீங்கள் விதைக்கும் ஒவ்வொரு விதையும் எதிர்காலத்தில் ஒரு பெரும் விருட்சமாக மாறும். நீங்கள் ஒரு சாதாரண மனிதர் அல்ல,
நீங்கள் ஒரு மகா சக்தி. உங்கள் கர்ஜனை உலகெங்கும் கேட்கட்டும். இந்த மே மாதம் உங்கள் வாழ்க்கையை ஒரு புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லும். நம்பிக்கையோடு அடியெடுத்து வையுங்கள். வெற்றி உங்களது. நன்றி, வணக்கம்.